நான் தான் சொல்லியிருக்கீங்க சார், நான் டைரக்ட் பண்ணுறேன். அதுவும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் தான். சூப்பர். ஃப்ரீயாக இந்த கதை கேட்குறீங்களா சார்? ரொம்ப நேரம் எடுத்துக்காத. ஒரு ஷார்ட் அண்ட் ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன். பக்கா சொல்கிறேன். இது ஏன் பாதுகாப்பு? நீ இங்கே தான் கதை சொல்லிக்கிறேன் சார். ஓப்பன் பண்ணால் ஒரு ஓடாத கடிகார கம்பெனி, அதில் 11:30 3:30 வரைக்கும் தான் வரும். இந்த படத்தில் முன்னேறி வந்தான் சார். ஒருத்தன் ஒன்றும் தெரியாமல் எங்கேருந்தோ வந்த வேலை தெரிவிக்கிறவங்க, இன்னொருத்தன் ரோலிசம் இன்னொருத்தர் ரெடி எடுக்கலாம் சார். இங்கே வரையும் 3 வார்த்தை காமிக்கிறோம் சார். அதில் ஹைவேல ஃபுல் லைட் பிரிக்கிங், இந்த பிரிக்கிங்கில் ஒரு சரியான சம்பவம் நடக்குது. இன்னொருத்தன் அந்த ஃபீல்டுக்கு இறங்கிட்டானா ரத்தத்தை பார்க்காம வரமாட்டான். இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஹைவேல செம்ம சம்பவம் செய்கிறாங்க. அந்த 3 பேர் அந்த சரியான அந்த சம்பவம் செஞ்சு இருப்பாங்க. எதிர்த்து பாவம் பாவப்பட்டவரால் வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிற கன் புல்லட் வந்து நெச்சியில் இருந்து அங்கே தான் நம்ம இது மென்றாலும் பேர் காமிக்கிறோம். இல்லை, முதல் படம் பண்ணுறீங்க சார், எடுத்தோடனே ஆக்ஷன் வேணான்னு தோணுது. சரி, இதோட இல்லை அப்படி இல்லை, இது நான் மட்டுமே படிக்கல, என் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் 2-3 பேர் இருக்காங்க. இப்போ இது எந்த மட்டும் இருந்தால் நானே சரி பண்பா தம்பின்னு சொல்லிடலாம். அதனால நீங்கள் ஒரு மைல்டான ஒரு பேசிக்காக ஒரு காமன் மேன் இல்லை ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி இல்லை அப்படி இல்லைப்பா. நீ ஒரு வாட்டி நீ ரெஜிஸ்டர் ஆகிட்டு வா, கண்டிப்பாக இந்த படம் நம்ம பண்ணலாம் சார். லைஃப் ட்ரீம் சார், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை தம்பி, எல்லாருக்குமே ட்ரீம் இருக்குது தான். கோடிக்கணக்கான பேர் ட்ரீம் கோசம் ஓடுறான். உனக்கு நான் சான்ஸ் தரலன்னு சொல்ல தரேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இது வேணும், ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துன்னு வா. ஆக்ஷன் வேணும் சார், வித்தியாசமான ஒரு லவ். இப்போ இருக்கிற பசங்க பிரேக்கப் தான் ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. லவ்வே இருக்குமா? ஏன்ப்பா இல்லை, நீ இப்போ ஆக்ஷனே சொல்லும்போது கண்டிப்பாக லவ் நல்லா பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான டைம் எடுத்துக்கோ. லவ் சார், அப்படின்னா அடுத்த படம் எடுத்தானே, அடுத்த படம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா இந்த படத்துக்கு? கண்டிப்பாக அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு நான் லவ் ஸ்டோரி தான் வரேன் சார். கான்ஃபிடென்ட் சார். இதோட யாரும் பண்ணாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யார் இல்லை உங்களுக்கோசரம் லவ் ஸ்டோரி எடுத்துருவாங்க சார். ஆனால் கண்டிப்பாக செகண்ட் ஃபிலிம் இதாக தான் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின்னு போய் குத்தா அதே வேணான்றாங்க. இன்னும் ஒரு நாளில் நான் எப்படி இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுறது யோசிக்கணும். மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. எங்கன்னா பீஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு போய் எப்படின்னா கதையை யோசிச்சிடணும். யார் ஒரு
ரொம்ப நேரம் டிப்ரெஷனில் உட்காந்துக்கிறாரு. போய் பேசினா பாயிண்ட்ஸ்னால் கிடைக்குமோ? சார் சார், நான் ஒரு டைரக்டரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இருந்துச்சு. என்கிட்டயா? ஆ, என்ன பேசணும்? கொஞ்சம் பேசணும் இருந்துச்சு சார். இல்லை வேணாம் சார், ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் பேசி இல்லை. ஷார்ட் மூவி டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்களேன். இல்லைப்பா, அது என் பர்சனல். சார், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சார், பரத் சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாச்சும் லவ் பண்ணிக்கிறீங்களா? அவள் பேர் தான் நிக்கிதா. நான் அவ்வளோ கிளாஸ்மேட். திடீர்னு எனக்கு எல்லாமே அவளாக மாறிட்டான். இன்னும் அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். திடீர்னு அவளை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு மாதிரியான ஃபீல். அது அவகிட்ட சொன்னால் அவள் எப்படி எடுத்துப்பாளோன்னு எனக்குள்ளே ஒரு பயம். அது எப்படி கன்வே ஆகும், அது எப்படி போர்ட்ரேட் ஆகுமோ, அவள் எப்படி யோசிப்பாளோ எனக்கு ஒரு பயம். ஸ்பெஷல் கிளாஸ் அக்கௌண்டன்சி 1 hour கிளாஸ் 2 hour எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. லேட் ஆகிடுச்சு, லேட் நைட் ஆகிடுச்சு. பஸ் இல்லை, என்கிட்ட 2 இருந்துச்சு. ட்ராப் பண்ணுறேன்னு கேட்டான். சரி, இது நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. போகிற வழியில் நம்ம ஃபீலை சொல்லிடலாம். கிளாஸ் ரூமில் அவ்வளோ நெருங்கலான்னு பார்த்தா எப்பயும் அவ்வளோ சுற்றி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். சரி, ஏதோ சாமியை பார்த்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னு நானும் சரின்ட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1 hour ஜெர்னி இருக்கும். சரி, போகிறதுக்குள்ளே நம்ம ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பேசிக்காக ஒரு ஹைவேன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தாலே கெத்து கட்ட நம்ம சிந்தியாக ஓட்டுவோம். இது பிடிச்ச பொண்ணு கூட இருந்தால் சொல்லவா. வண்டி அப்படியே கிராஸ் ஆகி ஒரு 80-90 அப்படியே தோடும். அன்றைக்கி நான் வண்டி ஓட்டுன்னு தான் தப்பு. நானும் அவ்வளோ ஸ்பீடாக. சார், அழுவாதீங்க. நான் அழுவ மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? என்றைக்கு என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வருதோ அன்றைக்கி தான் அவங்க என்னோட்டு முழுசாக போனதா அழுத்தம். நான் அழுவ மாட்டேன் வந்துட்டு போகிறோம். நானும் என்னோடய ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, தப்பாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நானும் சொல்லிட்டேன். அவளும் பதிலுக்கு ஒன்றுமே சொல்ல. சும்மா லைட்டாக ஒரு ஹக் மட்டும்தான் பண்ணேன். நான் ஹெல்மெட்டை கழட்டி அவகிட்ட பிடிச்சிக்க சொல்லி ட்ரைவ் பண்ணி போயிட்டேன். ஹெல்மெட்டை கழட்டி அவகிட்ட கொடுத்துட்டு டிரைவை கண்டினியூ பண்ணி போயிட்டேன். ஒரு ஃபோன் அன்றைக்கி ஒரு பேச்சு கேட்டிருந்தா இங்கே வந்து உட்கார்த்து போய் Feb 21 நியூஸ் பேப்பர் எடுத்துப்பார். ஏன் சார்? போய் பார் சொல்கிறேன். ஓகே சார், சாரி சார், தேங்க்யூ ஸோ மச்.
நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சத்தியமாக புரியல சார். உட்கார் சொல்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்து யோசிச்சுப்பார். நான் ஹெல்மெட்டை கழட்டி அவகிட்ட பிடிச்சிக்க சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து